ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அயன் கிராஸ் தி ரோட் டு நார்மாண்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அயன் கிராஸ் தி ரோட் டு நார்மாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான வார் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 55 minutes இருக்கு. இந்த படத்தை டினோ ஸ்டக்மன் டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க கூடவே ஒலிவிரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக மற்ற நாட்டுக்காரங்களோட சண்டை போடுறாங்க. அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நண்பர்கள், அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருக்கூடயுமே சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாவே ரஷ்ய படையினர்களாலையும் அமெரிக்க படையினர்களாலையும் நகரமே சூழ்ந்து இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஹீரோ அவங்க நண்பர்களையும் பிரதர்ஸையும் ஒரு சிச்சுவேஷன்ல காப்பாத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, இவர் ஏன் இந்த சண்டைக்குள்ள வந்தாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் அயன் கிராஸ் தி ரோட் டு நார்மாண்டி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு வார் ஆக்ஷன் படம்னா இந்த ஸ்டோரி பிளாட்ல தான் எடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே சேர்த்தே கொடுத்திருக்காரு. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவும் நெகட்டிவுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஃபுல்லா வார் ஆக்ஷன் சீக்வன்ஸாவே போயிட்டு இருக்கு. அது நமக்கு சில சீன்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பல சீன்ஸ் வந்து சலிப்பத்தட்டுது. இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் ஹீரோ கேரக்டர் தவிர மத்த யாருமே பெருசா எழுதாதனால யாரோடையுமே மிங்கிளாக முடியல. சினிமோட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமா சொதப்பி எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. ஒவ்வொரு சீன்லயும் இவங்க சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான டெப்தான ரீசனையும் இவங்க கொடுக்கல. அதனாலேயே பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளதான். ஆனா சுத்தமா நம்மள கொஞ்ச நேரம் கூட இவங்க எங்கேஜ் பண்ணவே இல்லை படத்துல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.